Namaste students, welcome to chemistry. We are going to discuss about lesson number 3, ionization energy, page number 84. Ionization energy. நம்ம last lessonல ஃபுல்லாவே நம்ம ionization energy என்ன, electron affinity, electronegativity என்னன்னு பார்த்தோம். அதோட descriptions என்னன்னு பார்க்கலாம். First, ionization energy. Ionization energy என்ன? Minimum amount of energy required to remove the most loosely bounded electron from a valence shell of isolated neutral gaseous atom in a ground state. It expressed in kJ mole inverse or in electron volt. அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோன்னா, ஒரு மெட்டல் அதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எம்ன்றது ஒரு மெட்டல், அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண போகிறோம். ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகணும், நமக்கு யூனி பாசிட்டிவ் கேட்டையான நமக்கு மாறிடும், ப்ளஸ் ஒரு எலக்ட்ரான் நமக்கு ரிமூவ் ஆகிடும். இந்த IE1ன்றது என்ன சொல்கிறாங்க, நமக்கு அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. இந்த அயனைசேஷன் எனர்ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்து லூஸ்லி பவுடர் ஆட்டம்ஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ். அதுவும் எங்கன்னா ஐசோலேட்டட் நியூட்ரல் கேஷியஸ் ஸ்டேட் ஆட்டம், கேஷியஸ் ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணக்கூடிய மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்து ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க, நமக்கு அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. இதை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ் இல்லைனா எலக்ட்ரான் வோல்ட். எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய கிலோ ஜூல் எலக்ட்ரான் வோல்ட். இதில் IE1ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த IE1 என்ன சொல்கிறாங்க, அயனைசேஷன் எனர்ஜி, ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. IE2 என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆட்டம், ஒரு கேஷியஸ் ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணும்போது அது ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அதுக்கப்புறமா அந்த யூனி பாசிட்டிவ் மெட்டல்லேருந்து இன்னொரு எலக்ட்ரான் நம்ம ரிமூவ் பண்ணும்போது அது நமக்கு செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அந்த மாதிரி சக்ஸசிவ் அயனைசேஷன் எனர்ஜிஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா நமக்கு சக்ஸசிவ் அயனைசேஷன் எனர்ஜி. Minimum amount of energy required to remove an electron from a unipositive cation is called second ionization energy. It is represented by the equation m plus IE2 gives m2 plus 1 electron. அப்போ செகண்ட் சக்ஸசிவ் அயனைசேஷன் எனர்ஜின் போது இங்கே நமக்கு செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜினா நமக்கு என்னென்னு பார்ப்போம். செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜினா என்னென்னா, நம்ம ஒரு ஃபஸ்ட்டு அயனைசேஷன் பண்ண ஒரு ஆட்டம் இது யூனி பாசிட்டிவ் மெட்டல் இருக்குல்ல, அந்த யூனி பாசிட்டிவ் மெட்டல்லேருந்து திருப்பி நமக்கு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கொடுத்து அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை நமக்கு ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொன்னால் செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. யூனி பாசிட்டிவ் மெட்டல்லேருந்து யூனி பாசிட்டிவ் கேட்டையான்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் நமக்கு என்ன சொன்னால் நமக்கு செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. இன் திஸ் வே வி கேன் டிஃபைன் எ சக்ஸசிவ் அயனைசேஷன் எனர்ஜிஸ் சச் அஸ் தேர்ட், ஃபோர்த். அப்போ இந்த மாதிரி மெத்தடில் நமக்கு சக்ஸசிவ் அயனைசேஷன் எனர்ஜி தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் அந்த மாதிரி நமக்கு போய்கிட்டே நமக்கு இருக்கும். த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் லெஸ் இன் கேட்டையான்ஸ் தேன் த நியூட்ரல் ஆட்டம் வைல் நியூக்ளியர் சார்ஜ் ரிமைன் சேம். டோட்டல் நம்பர், அதாவது ஒரு ஆட்டமில் இருக்கக்கூடிய கேட்டையான்ஸ் பார்த்தீங்கன்னா, கேட்டையான்ஸோ இல்லைனா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூட்ரானோட நமக்கு கம்மியாக, நியூட்ரலோட எலக்ட்ரான்ஸோட பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்டையான்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியாக இருக்கும். அப்படி கம்மியாக இருக்கும்போது நமக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய நியூக்ளியர் சார்ஜும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேமாக தான் இருக்கும். அந்த நியூக்ளியர் சார்ஜஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே நமக்கு நடக்காது. தேர்ஃபோர் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் கேட்டையான் இஸ் ஹையர் தேன் த கரஸ்பாண்டிங் நியூட்ரல் ஆட்டம். அதனால் நமக்கு நியூக்ளியர் சார்ஜில் இருக்கக்கூடிய கேட்டையான் ஆட்டம் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஆட்டமோட நமக்கு சைஸில் நமக்கு பெருசாக தான் நமக்கு இருக்கும். The successive ionization energy always increasing in following order. Successive ionization energy நமக்கு following order நமக்கு increase ஆகிட்டே தான் நமக்கு போகும். IE1 greater than IE2 greater than IE3 அந்த மாதிரி நமக்கு ionization energies நமக்கு increase ஆகிட்டே தான் நமக்கு போயிட்டு இருக்க போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் அயனைசேஷன் எனர்ஜி. இந்த அயனைசேஷன் எனர்ஜிஸை எஃபெக்ட் பண்ண நமக்கு பீரியாடிக் டேபிள்ஸில் நமக்கு எப்படி எஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு பீரியாடிக் டேபிள் நமக்கு 18 rows and 7 periods இருக்குது நமக்கு ஆல்ரெடி தெரியும். 18 group and 7 periods இருக்குது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த பீரியட்ஸில் இந்த அயனைசேஷன் எனர்ஜியோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் த அயனைசேஷன் எனர்ஜி யூஸ்வலி இன்க்ரீஸ் அலாங் த பீரியட் வித் ஃபியூ எக்ஸப்ஷன்ஸ். அயனைசேஷன் எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பீரியட் வைஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் சில எக்ஸப்ஷன்ஸ் மூலிமா. ஆஸ் டிஸ்கஸ் இயர்லியர், நம்ம இது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் லெசனில் நம்ம பார்த்துருக்கோம்.
லெஃப்ட் டு ரைட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் டு ரைட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே நமக்கு வரப்போகுது. வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் சப்ஷெல்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ப்ரோட்டான் நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் நமக்கு ஆட் ஆக போகுது. நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து நியூக்ளியர் சார்ஜும் நமக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் நமக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அயனைசேஷன் எனர்ஜியோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்போனா இந்த நியூக்ளியஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ஷெல்ஸ் ஒவ்வொரு சப்ஷெல்ஸாக நமக்கு உள்ளே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ ஒவ்வொரு சப்ஷெல்ஸாக உள்ளே இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ஆட்டமோட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாகும். ஆட்டமோட சைஸ் நமக்கு பெருசாகும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் நமக்கு என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கும். அப்போ ஸ்ப்ரெட் ஆகிருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் நமக்கு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கொடுத்து நமக்கு ஈஸியாக ஒரு எலக்ட்ரான்ஸை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். அப்போ நமக்கு டவுன் த குரூப் வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சைஸ் ஆஃப் அன் ஆட்டம் நமக்கு பெருசாக இருக்கனால அதுலேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் நமக்கு ரிமூவ் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸி. Let us consider the variation of ionization energy of second periodic element. Plot an atomic number versus the ionization given below. Figure 3.2 எதுனா ஒரு வேரியேஷன் கர்வ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட ஃபஸ்ட் குரூப்போட ஒரு வேரியேஷன் கர்வ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. கிராஃபில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுனா 3.2 பேஜ் நம்பர் 85 இருக்கக்கூடிய கிராஃபில் பார்த்தீங்கன்னா நமக்கு சில ட்ரெண்ட்ஸ் நமக்கு தெரியும். அயனைசேஷன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா வந்து சில கர்வ்ஸ் மூலிமா நமக்கு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இந்த கிராஃபில் நமக்கு என்ன 2 டீவியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அயனைசேஷன் எனர்ஜிஸ் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து போரான் அண்டு பெரிலியத்துக்கான அயனைசேஷன் வேல்யூஸ் நம்ம பார்க்கலாம். போரான் நமக்கு பீரியாடிக் டேபிளில் ஃபிஃப்த் வரக்கூடிய எலமெண்ட். பெரிலியம் பார்த்தீங்கன்னா நமக்கு பீரியாடிக் டேபிளில் 4th வரக்கூடிய எலமெண்ட். பெரிலியத்தோட அட்டாமிக் நம்பர் நமக்கு தெரியும் 4. அப்போ அட்டாமிக் நம்பர் 4னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு 1s2 2s2. போரானோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 5. அப்போ அதோட வேல்யூ நமக்கு 1s2 2s2 2p1ன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல எதுக்கு அயனைசேஷன் வேல்யூ அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிலியத்தோட அயனைசேஷன் வேல்யூ நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதோட அயனைசேஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 899 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். அதே மாதிரி போரானோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 800 கிலோஜூல் மோல் இன்வர்ஸில் இருக்குது. இந்த ஃபேக்டில் நமக்கு என்ன தெரியும், நமக்கு பெரிலியத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்லி ஃபில்டு 2s ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். ஏன்னா அதோட அட்டாமிக் நம்பர் 4 1s2 2s2 ரெண்டுமே நமக்கு ஃபுல்ஃபில் எலக்ட்ரான்ஸ். அதுலேருந்து அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கொடுத்து நமக்கு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சேம் வைஸ் நமக்கு போரான் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 5. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p1. அப்போ அங்கே நமக்கு P1ன்றதுல நமக்கு சைஸ் ஆஃப் அன் ஆட்டமும் நமக்கு என்ன நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. நம்பர் ஆஃப் சப்ஷெல்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்பர் ஆஃப் சப்ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறவங்க நமக்கு அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் நமக்கு லூஸ்லி பவுண்டடாக இருக்கும். அப்போ நமக்கு என்ன மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கொடுத்து நமக்கு என்ன நமக்கு போரானில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான்ஸை நம்மளால் ஈஸியாக நமக்கு ரிமூவ் பண்ண முடியும். இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து பெரிலியம் தான் நமக்கு மோர் ஸ்டேபிள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிலியத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு எலக்ட்ரானை நம்மளால் ரிமூவ் பண்ணவும் முடியாது. அதனால் பெரிலியம் பார்த்தீங்கன்னா நமக்கு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணிருங்களா. பெரிலியம் நமக்கு மோஸ்ட் ஸ்டேபிள் ஆட்டம். பார்ஷியலி ஃபில்டு ஆட்டம், அதாவது நமக்கு போரான் எடுத்திங்கன்னா நமக்கு அது பார்ஷியலி ஃபில்டு ஆட்டம். பார்ஷியலி ஃபில்டு ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அன்ஸ்டேபிள் ஆட்டம். அன்ஸ்டேபிள் ஆட்டம்லேருந்து நமக்கு ஈஸியாக ஒரு எலக்ட்ரான்ஸ் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். சிமிலர் அதே மாதிரி நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனை கம்பேர் பண்ணுறாங்க. நைட்ரஜனோட வேல்யூ நமக்கு 7, அட்டாமிக் நம்பர் 7. ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8. அப்போ நைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 அண்ட் 2p3. 1s2 2s2 and 2p3. ஆக்சிஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p4 வரும். இதோட அயனைசேஷன் எனர்ஜிஸ் எதுக்கு அதிகம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நைட்ரஜனுக்கு அதிகம். எதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது நைட்ரஜனோட அயனைசேஷன் எனர்ஜி ரொம்ப அதிகம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ஸ் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரான்ஸாக இருக்கும். ஏன்னா வந்து பீக்கோட ஓரியன்டேஷன் நமக்கு 6 இருந்தாலும் கூட நமக்கு ஆஃபில் அண்ட் ஃபுல்ஃபில் ஆர்பிட்டால்ஸாக நமக்கு என்ன சொல்கிறோம், நமக்கு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்துட்டு நமக்கு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இருக்கும். பார்ஷியலி ஃபில்டு ஆட்டம்ஸ் எல்லாமே நமக்கு அன்ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸாக தான் நமக்கு இருக்கும். அப்போ நமக்கு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் நமக்கு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் நமக்கு ரிமூவ் பண்ணுறது ரொம்ப அதிகமாக அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் நமக்கு சப்ளை பண்ணும். அதுவே நமக்கு அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் நமக்கு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் மட்டும் கொடுத்து நமக்கு எலக்ட்ரான்ஸ் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். அப்போ இதைப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு நைட்ரஜன் தான் நமக்கு
more stable atom compared to oxygen atoms. அங்கே நமக்கு நைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2p ஆர்பிட்டலில் partially full half filled electrons இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு நைட்ரஜனில் நமக்கு ஆக்சிஜனில் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு partially filled atoms இருக்கும். partially filled atoms இருக்கனால கம்பேரபிளாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிஜன்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் பீரியாடிக் வேரியேஷன் இன் குரூப். இவ்வளோ நமக்கு பீரியட்ஸில் பார்த்தோம். இப்போ நமக்கு குரூப்பில் பார்க்கலாம், குரூப் வைஸ் பார்க்கலாம். அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் டவுன் த குரூப். குரூப் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகும்னா நமக்கு டிக்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. டவுன் த குரூப் வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அயனைசேஷன் எனர்ஜி நமக்கு டிக்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ டவுன் த குரூப் வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு வேலன்ஸில் நமக்கு சப்ஷெல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நமக்கு என்ன போனால் நமக்கு நியூவாக ஆக்குப்பை ஆகிட்டே இருப்போது. அப்போ எலக்ட்ரான்ஸ் ஆக்குப்பை ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரான்ஸுக்கும் நியூக்ளியஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ எலக்ட்ரான்ஸ்க்கும் நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நமக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்க்கு நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸும் நமக்கு அதிகமாகும். அதே மாதிரி வேலன்ஷியல் எலக்ட்ரான்ஸ் நமக்கு டிக்ரீஸ் ஆகும். எலக்ட்ரான்ஸோட வேலன்ஷியல் நமக்கு டிக்ரீஸ் ஆகும். அப்போ வேலன்ஷியல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நமக்கு டிக்ரீஸ் ஆகும்போது நமக்கு ஈஸியாக நமக்கு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், நமக்கு எலக்ட்ரான்ஸை நமக்கு ரிமூவ் பண்ண முடியும். அப்போ அயனைசேஷன் எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் த குரூப் வரும்போது நமக்கு டிக்ரீஸ் தான் ஆகும். நெக்ஸ்ட் டாபிக் அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் ஷீல்டிங் எஃபெக்ட். ஆஸ் வி மூவ் டவுன் த குரூப் a number of inertial electrons increases, with in turn increases the repulsive force extended by themselves on the valential electrons. அப்போ நம்ம டவுன் த குரூப் வரும்போது நமக்கு நம்பர் ஆஃப் இனர்ஷியல்ஸ் எலக்ட்ரான்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்பர் ஆஃப் இனர்ஷியல்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய டர்ன்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் நமக்கு என்ன ஆகும், நமக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகினா நமக்கு வேலன்ஷியல் எலக்ட்ரான்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஷீல்டிங் எஃபெக்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஷீல்டிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகும். எதனால் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னர் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரான்ஸோட வேலன்ஷியல் நமக்கு இன்க்ரீஸ் ஆக அதோட இன்னர் எலக்ட்ரான்ஸோட எஃபெக்டிவ் தன்மை நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் நமக்கு என்ன ஆகுனா ரெண்டுத்துக்கு நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரான்ஸ்க்கும் நடுவில் நமக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக என்ன ஆகும், அதோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நமக்கு என்ன ஆகுனா நமக்கு டிக்ரீஸ் ஆகும். அப்படி டிக்ரீஸ் ஆக அதில் இருக்கக்கூடிய ஷீல்டிங் எஃபெக்ட் நமக்கு என்ன ஆக போனால் நமக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. அதனால தான் நமக்கு என்ன ஆகுனா நமக்கு அயனைசேஷன் வேல்யூ நமக்கு என்ன ஆகுனா நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ரெண்டு நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரான்ஸ்க்கும் கூட எனர்ஜி லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது ஷீல்டிங் எஃபெக்ட் நமக்கு உண்டாகும். அப்படி ஷீல்டிங் எஃபெக்ட் உண்டாகிறதுனால அயனைசேஷன் எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி. இட் இஸ் டிஃபைன்ட் as a amount of energy released required in case of noble gas when an electron is added to valence shell of an isolated gaseous atom in its ground state to form its anion. It expressed in kilojoule mole inverse. இங்கே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டினா மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கொடுத்து நமக்கு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் நமக்கு எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகும்போது நமக்கு ரிலீஸ் ஆகும். அந்த ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி லெவல் தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க, நமக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு சொல்கிறாங்க. மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ்னால் கூட நமக்கு எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வேலன்ஸ் ஷெல்லில் வந்து ஆட் ஆகும்போது சில அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் நமக்கு என்ன ஆகுனா வந்து ரிலீஸ் ஆகும். அந்த ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி தான் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூட்ரல் கேஷியஸ் ஸ்டேட் ஆட்டம்ல தான் நமக்கு எடுப்பாங்க. இதை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரான் அஃபினிட்டி இன் பீரியட்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அஃபினிட்டியோட வேரியேஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். The variation of electron affinity is not systematic in case of ionization energy. Ionization energy மாதிரி நமக்கு systematic கிடையாது. As we move from alkali metal to halogen in a periods, alkali metal group 1 இருந்து group 17 element இருக்கக்கூடிய நமக்கு லெஃப்ட் டு ரைட் நமக்கு பீரியட் இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். எதனால் எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்கும். இது எதனால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் நமக்கு அதிகமாகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நியூக்ளியர் சார்ஜ் நமக்கு அதிகமாகும். லெஃப்ட் டு ரைட் வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நியூக்ளியர் சார்ஜ் ஆகும்போது சைஸ் ஆஃப் அன் ஆட்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் டு ரைட் வரும்போது நமக்கு டிக்ரீஸ் ஆகும். சைஸ் ஆஃப் அன் ஆட்டம் நமக்கு டிக்ரீஸ் ஆகணும், எலக்ட்ரான்ஸ் ரொம்ப நமக்கு காம்பேக்டாக நமக்கு பிளேஸ் ஆகிருக்கும். அப்போ அதுலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக தான் நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிலியம் அண்ட் நைட்ரஜன் எடுத்துக்கலாம். பெரிலியம் பார்த்தீங்கன்னா நமக்கு அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 4, நைட்ரஜன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 7. அப்போ பெரிலியத்தோட எலக்ட்ரானிக்
கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து 1s2 2s2. நைட்ரஜன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 அண்ட் 2p3. இதில் நமக்கு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸை நமக்கு ஆட் பண்ணும்போது அதோட ஸ்டெபிலிட்டி தன்மை நமக்கு எங்கே நமக்கு டிஸ்டர்ப் ஆகுதோ அது நமக்கு என்ன சொல்லணும், டிஸ்டர்ப் ஆகும். அப்போ ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ நமக்கு 0 நமக்கு உருவாகும். நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ns2 np6 கான்ஃபிகரேஷன்ஸ். இதிலிருந்து நம்மளால் ஒரு எலக்ட்ரான்ஸ் நம்மளால் ரிமூவ் பண்ணவும் முடியாது, அதே மாதிரி ஆட் பண்ணவும் முடியாது. ஏன்னா அங்கே நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்ஃபில் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஹாலஜன் குரூப் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஹாலஜன் குரூப்போட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ns2 np5. அப்போ இங்கேருந்து நான் ரெடியாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸை இங்கே நமக்கு ஆட் பண்ண நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு எலக்ட்ரான்ஸ் நமக்கு ஈஸியாக நமக்கு பி எலக்ட்ரான்ஸ் நமக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். அப்படி ஈஸியாக நமக்கு அக்செப்ட் பண்ணிக்கும் போது ஆகும் அது நமக்கு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இருக்கக்கூடிய நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு வந்துடும். ns2 np6 ஆகிடும். அதாவது ns2 np5 இருக்கிறது ns2 np6 நமக்கு சேஞ்ச் ஆகிடும். அப்படி ns2 np6 நமக்கு சேஞ்ச் ஆனால் அது நமக்கு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன்ஸ். அதுலேருந்து நம்ம என்னாகும், ஒரு எலக்ட்ரான் நமக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ணவும் முடியாது, அப்டைன் பண்ணவும் முடியாது. அப்போ இந்த பீரியட் வைஸ் பார்க்கும்போது ஆகும்னா ஹாலோஜன்ஸுக்கு தான் நமக்கு ஹையஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ நமக்கு இருக்குது. ஹையஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ நமக்கு ஹாலோஜன்ஸுக்கு தான் நமக்கு இருக்குது. Next, variation of electron affinity in a group wise பார்க்கலாம். As we move down the group வரும்போது electron affinity நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் an atom நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சைஸ் ஆஃப் an atom இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ஷீல்டிங் எஃபெக்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஷீல்டிங் எஃபெக்ட் நமக்கு எதனால் இன்க்ரீஸ் ஆகும், நம்பர் ஆஃப் இனர்ஷியல் எலக்ட்ரான்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நமக்கு ஒரு கம்பேர் பண்ணலாம், ஃப்ளூரின் அண்ட் ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஒன்று 16th குரூப், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு 17th குரூப். இதில் நமக்கு ரெண்டுமே இதை எதோட கம்பேர் பண்ணாங்கன்னா லோ எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கக்கூடிய சல்ஃபர் அண்ட் குளோரினோட நமக்கு கம்பேர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் சைஸ் ஆஃப் அன் ஆட்டம் ஃப்ளூரின்க்கும் அண்ட் ஆக்சிஜன் அண்ட் குளோரினோட சைஸ் ஆஃப் அன் ஆட்டம் பார்த்தீங்கன்னா வந்து கம்பேரபிள் ஸ்மால். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டேபிளில் இருக்க போகுது. அதோட டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அதிகம். மோரோவர் எலக்ட்ரான்ஸ் ஆடட் டு ஆக்சிஜன் அண்ட் ஃப்ளூரின் as be compact by 2p electrons, which is compact compared to a sulfur of 3p electrons of sulfur and chlorine. So oxygen and fluorine have a lower electron affinity than respective to the sulfur and chloride. இப்போ ரிலேட்டிவில் ஒரு எலக்ட்ரான்ஸ் நமக்கு ஆட் பண்ணும்போது இந்த ஃப்ளூரின் அண்ட் ஆக்சிஜன் ஆட்டம் நமக்கு காம்பேக்ட் சின்ன சைஸாக இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஆகுனா நமக்கு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் நம்ம எங்கே ஆட் பண்ண முடியும், நமக்கு குளோரின் அண்ட் சல்ஃபரில் நமக்கு ரிலேட்டிவாக நமக்கு ஆட் பண்ணலாம். அதனால் நமக்கு குளோரின் அண்ட் ஆக்சிஜன் அண்ட் ஃப்ளூரினோட எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலேட்டிவாக நமக்கு அதோட குரூப்பில் ப்ரெசென்ட் ஆகக்கூட குளோரின் அண்ட் சல்ஃபரோட ரொம்ப கம்மி நமக்கு சொல்கிறோம். Next topic, electronegativity. It is defined as a relative tendency of an element present in covalently bond molecule to attract shared pair of electrons towards itself. இங்கே நமக்கு ஒரு அமௌண்ட் கோவலன்ட் பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு மியூச்சுவலாக நமக்கு ஷேர் ஆகிறத நமக்கு என்ன சொல்கிறோம், நமக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு நமக்கு சொல்கிறோம். இங்கே அட்ராக்ட் பண்ணி நமக்கு பேர் பண்ணுறதா நமக்கு என்ன சொல்கிறோம், நமக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ எதுக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாலோஜன்ஸ் குரூப் தான் நமக்கு ரொம்ப அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் நாட் மெஷரபிள் குவான்டிட்டி. இது நம்ம ஈஸியாக நமக்கு மெஷர் பண்ண முடியாது. ஹவர் நம்பர் ஆஃப் ஸ்கேல்ஸ் ஆர் அவைலபிள் டு கால்குலேட் த வேல்யூ. இதோட வேல்யூஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு சில ஸ்கேல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்கேல் தான் நான் சொல்கிறேன், நமக்கு பவுலிங் மெத்தட். இந்த பவுலிங் மெத்தட் அசைன் த ஆர்பிட்டரி வேல்யூ ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஆர்பிட்டரினா தன்னர்ச்சியாக. அப்போ ஆர்பிட்டர் ஒரு நெகட்டிவ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஃப்ளூரினுக்கு நமக்கு ஒரு கால்குலேட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனோட வேல்யூ நமக்கு 2.2, ஒரு முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஃப்ளூரினோட வேல்யூ நமக்கு 4.4 ரெஸ்பெக்டிவ்லி. பேஸ்ட் ஆன் திஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ அதர் எலமெண்ட்ஸ் கேன் பி கால்குலேட்டட் பை யூசிங் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ். இந்த ரெண்டு வேல்யூ மூலிமா மீதி இருக்கக்கூடிய வேல்யூஸ் நமக்கு நம்ம ஈஸியாக நமக்கு கால்குலேட் பண்ண கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் மூலிமா நமக்கு கால்குலேட் பண்ணலாம். அதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு xa minus xb gives 0.182 square root of EAB minus EAA into EBB half. இதுதான் நமக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய வேல்யூ.
இதில் நமக்கு EAB, EAA, EBB இது எல்லாமே நமக்கு பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜிஸ் ஆஃப் AB, A2 and B2 molecules respectively. இந்த வேல்யூஸ் எல்லாமே அதோட பாண்ட் ரெஸ்பெக்டிவ் மாலிகுல்ஸ். The electronegativity of any element give a constant எலமெண்ட்டுக்கு எந்த ஒரு எலமெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. அதோட வேல்யூஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அந்த எலமெண்ட்டை நமக்கு கோவலண்ட் பாண்ட் பண்ணக்கூடிய எலமெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இந்த எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ப்ரெடிக்டிங் த நேச்சர் ஆஃப் பாண்ட். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி மூலியமாக தான் நமக்கு பாண்டை நமக்கு ஈஸியாக நமக்கு டினோட் பண்ண முடியும். நேச்சர் ஆஃப் பாண்ட் நமக்கு அது என்ன டைப் ஆஃப் பாண்டு நமக்கு சொல்ல முடியும். வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன் பீரியட் வைஸ் நமக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பார்க்கலாம். ஜென்ரலாக பீரியட் வைஸ் பார்க்கும்போது நமக்கு அக்ராஸ் த பீரியட் வரும்போது சைஸ் ஆஃப் அன் ஆட்டம் நமக்கு டிக்ரீஸ் ஆகும். சைஸ் ஆஃப் அன் ஆட்டம் நமக்கு டிக்ரீஸ் ஆகும்போது நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்டு எலக்ட்ரான்ஸோட ஃபோர்ஸ் நமக்கு அதிகமாகும். அப்போ அதிகமாகும்போது நமக்கு அப்போ நமக்கு நியூக்ளியஸ்க்கும் இதுக்கும் அட்ராக்ஷன் நமக்கு அதிகமாகும். அப்போ நமக்கு என்ன ஆகும், அட்ராக்ஷன் அதிகமானதுனால நமக்கு ஈஸியாக நமக்கு எலக்ட்ரான்ஸை நமக்கு அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். பேட் அப் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ லெஃப்ட் டு ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோட வேல்யூ நமக்கு ரொம்ப அதிகம். வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன் குரூப் வைஸ் பார்க்கும்போது நமக்கு சைஸ் ஆஃப் அன் ஆட்டம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சைஸ் ஆஃப் அன் அட்டாமிக் ரேடியஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நமக்கு நியூக்ளியர் ஃபோர்ஸ்க்கும் நியூக்ளியஸ்க்கும் வேலன்ஸ் ஷெல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகணும் நமக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ நமக்கு டிக்ரீஸ் ஆகும். நோபல் கேஸ் நம்ம என்ன சொல்கிறோம், நமக்கு 0 எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ சொல்கிறோம். ஏன்னா இதுலேருந்து நமக்கு ஒரு எலக்ட்ரான் நம்ம ரிமூவ் பண்ண முடியாது, அதே மாதிரி ஆட் பண்ணவும் முடியாது. இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ எதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எஸ் பிளாக் எலமெண்ட்ஸுக்கு தான் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். Except 13 and 14 group, all p block elements are decreasing in terms of electron negativity group. 13 and 14th group தவிர மீதி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டிக்ரீசிங் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ தான் நமக்கு இருக்கும். தேங்க்யூ.